அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். மார்க்கெட் வந்து எப்படிங்க வந்து ஒரு க்ளோசிங் கொடுக்க போகுது அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா, நேற்று வந்து எந்த மாதிரி வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு, கண்டிப்பா வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துருந்தோம். பட் அது நடந்திருக்கு. அதாவது கேப் ஃபில்லிங்னா என்னன்னா மார்ச் 12 லோவை ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இறங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு நாலு தடவை வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அடுத்தடுத்த நாள் கேப் டவுன் தான். பட் இன்னைக்கு மட்டும்தான் ஸோ ஒரு 100 பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டு உடனே வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு புல்லிஷ் சைடு வந்து போயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டி எல்லாம் நேற்றே நம்ம பார்த்தோம்னா ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் என்ன, ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா நமக்கு வந்து ஒரு பை சைட் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டா நேற்று ஹை வந்து ஃபின் நிஃப்டியில 25,645. இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு 0.84% பக்கம் மேல வந்து வந்திருக்கு. ஓகேங்களா, இப்ப நியூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது அரபு நாடுகள்ல இங்க இருக்கிற ஒரு ஸ்மால் கம்பெனிஸ், அதாவது ஒரு 800 கம்பெனிஸ் வந்து 1,20,000 கோடி ரூபாய் வந்து முதலீடு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வார் டைம்னால அந்த 1,20,000 கோடி ரூபாய் முதலீடுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது ஆல்ரெடி வந்து இந்த நியூஸ் வந்தது தான். பட் இந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் மூலியமா வந்து மறுபடியும் இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டு போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது பிரச்சனை வார் வந்து தீர்ந்தப்பாடு கிடையாது. மாறி மாறி பார்த்தீங்க அப்படின்னா வார் வந்து போயிட்டு தான் இருக்கு. அதாவது அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் 3 நாடுகளுக்குமே இன்னைக்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஈரானோட செக்ரட்டரியை வந்து தாக்கி இருக்கிறாங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் முடிஞ்ச பாடு இல்லை. பட் இப்போ வந்து கொஞ்சம் வந்து ஒரு புல்லிஷ் சைடு வந்து டர்ன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது நிஃப்டி, பேங்க், என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி கொஞ்சம் வந்து புல்லிஷ் சைடு வந்து நமக்கு வந்து டர்ன் ஆயிருக்கு. இது வந்து கண்டினியூஷன் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு வந்து ஃபெட் ரேட் பாலிசி வந்து ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்றப்ப அது அன்சேஞ்சா இருந்தா நமக்கு வந்து ஏறுமா, இல்லைன்னா கண்டிப்பா ரேட் கட் வந்து பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து எந்த மாதிரி நடந்திருக்கு, அந்த டைம்ல பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 எல்லாம் எப்படி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து tradingeconomics.com வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி 12ஆம் மாசம் வந்து ஃபெட் ரேட் கட் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து 4% வந்து இருந்தது. ஃபெட் ரேட் வந்து 4% இருந்தது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 0.25% குறைச்சி 3.75%ல நமக்கு வந்து அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, இப்ப இந்த டைம்ல 10ஆம் தேதி 12ஆம் மாசம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிற கேண்டில்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா, டிசம்பர் 10. ஓகே, இப்ப டிசம்பர் 10 பார்த்தோம் அப்படின்னா 10 and 11 2 நாள் பார்க்கலாம். ஏன்னா 10 மட்டும் பார்க்கலன்னா 10 and 11 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் தான். 11th டிசம்பர்லாம் கொஞ்சம் இறங்கினா கூட அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நிஃப்டியில பார்க்கலாம். நிஃப்டியில பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 10, நிஃப்டியில டிசம்பர் 10 பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் நமக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டல், ஒரு புல்லிஷ் கேண்டல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ரேட் கட் டிசிஷன் எப்போ நடந்தது அப்படின்னா 28/1, அதாவது ஜனவரி மந்த்து. ஸோ இந்த டைம்ல வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அதாவது 3.5, அதாவது 4%ல இருந்து 3.75% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஜனவரியில வந்து அதை வந்து எதுவுமே ரெடியூஸ் பண்ண முடியல, அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைமும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், நிஃப்டியா இருக்கட்டும் புல்லிஷ் சைடு தான் டர்ன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு 28 ஜனவரி போய் பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் 28 இந்த ஜோன். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த டைம் அப்படின்னா இந்த மாதிரி அன்சேஞ்சு அப்படின்னு கொடுத்தும் கூட ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வந்திருக்காங்க. இப்போ வார் டைம் நடக்குது, இந்த மாதிரி நடக்குங்களா? இப்போ அந்த டைம்லலாம் வார் இருந்திருக்காது, அதனால நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் சைடு வந்து கொடுத்துருந்தது. இப்போ வார் நடக்குது அப்படின்னா இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது மார்க்கெட்டுக்குள்ளார இன்வெஸ்டர்ஸ் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே நியூஸ், இப்போ இருக்கிற நியூஸ் வந்து
ஃபெட் ரேட் கட் டிசிஷன் தான். ஓகேங்களா, கண்டிப்பா வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து நாம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த தடவை. இந்த தடவை அன்சேஞ்சு வந்தாலும் நமக்கு வந்து புல்லிஷ் சைடு போகுது சான்சஸ் இருக்கு. அப்படியே நாளைக்கு போலனா கூட அதுக்கு அடுத்த நாள் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இன்வெஸ்டர்ஸ் அதான் சொன்னல, இப்போ இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரணும்னா கண்டிப்பா ஒரு ஹிண்ட் மட்டும் இது மட்டும் தான், அதாவது ஃபெட் ரேட் கட் டிசிஷன் மட்டும் தான். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம நமக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் வீக் ஆகிட்டே தான் போகுது. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா பணத்தை வந்து வெளியே எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இந்தியா விக்ஸ் பரவாயில்ல, இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட 9.79 ஒரு 8% வந்து குறைஞ்சி 9.78ல நமக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது மேற்படி ஒரு 2 பாயிண்ட் இறங்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மறுபடியும் உள்ளார வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர் மட்டும் தான் ஆப்போசிட்ல வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா ருபி வந்து வீக்கா இருந்தது, இப்போ 92.38ல இருக்கு. சப்போஸ் 93 93.5 எல்லாம் போச்சுன்னா ருபி வந்து வீக் ஆயிடும், பணத்தை வந்து வெளியே எடுத்துருவாங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது யூஎஸ்டி ஐஎன்ஆரையும் இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸ் ஃபேவரபிளா இருக்கு, அதாவது இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளார வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குது. பட் யூஎஸ்டி ஐஎன்ஆர் மட்டும் தான் அகேன்ஸ்டா இருக்கு. நாளைக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர் கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 92லயோ 91.50லயோ நமக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து கொஞ்சம் புல்லிஷ் மார்க்கெட் வந்து நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஹீட் மேப் என்ன சொல்லுது அப்படின்னா காலையில கொஞ்சம் ரெட்டா இருந்தது. இப்போ அதிகமா அடி வாங்கினது எந்த செக்டார்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கிறோம், ஐடி செக்டார் தான். ஐடி செக்டார்லாம் காலையில 2% பக்கம் டவுன் ஆயிருந்தது. ஸோ மற்ற செக்டார் கொஞ்சம் ரெட்டில் இருந்தாலும் போக போக இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்து எல்லாமே கொஞ்சம் வந்து கிரீனா வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது ரிலையன்ஸ். ஸோ ரிலையன்ஸ் வந்து எந்த மாதிரி ஒரு 2 ஸ்டாக் மட்டும் பார்க்கலாம், அதாவது ஓவராலா நாளைக்குன்னு கிடையாது. இப்போ ரிலையன்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி வந்து எந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கு அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்று இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா செல்லிங் எதிர்பார்க்கலாம், இல்லைனா பை சைடு பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஒரு நல்ல பையிங் வந்து நம்ம ரிலையன்ஸ்ல வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டிப்பா இந்த ஃபெட் ரேட் கட் டிசிஷன்னால நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு 820ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்ல நின்றுட்டு இருக்கு. ஹையா பிரேக் அவுட் பண்ணா அடுத்தடுத்து பை போகிறதுக்கு சான்சஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் எல்லாமே வந்து ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து வச்சிருக்காங்க. மற்றபடி நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு கொஞ்சம் குழப்பமா வந்து இருந்தது. அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு கேப் ஃபில்லிங் எடுத்து ஒரு 100 பாயிண்ட் நிஃப்டி இறங்குனது. ஸோ அதுக்கப்புறம் இறங்கின இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு ரெக்கவரி. ஸோ அந்த இடத்துல போய் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா ஒரு வாலெட்டல் அண்ட் சைட்வேஸ் கலந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து இருந்தது. ஸோ ஈக்குவலா தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சில பார்த்தோம் அப்படின்னா 3279 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அட்வான்ஸ் வந்து 2025, டிக்ளைன்ஸ் வந்து 1151, அன்சேஞ்ச் வந்து 103. கிட்டத்தட்ட அட்வான்ஸை கம்பேர் பண்ணி டிக்ளைன் கம்மியா இருக்கு. இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் தான் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 52 வீக் ஹைல 16, 52 வீக் லோல 311 ஸ்டாக்ஸ். நேற்று வந்து 750 ஸ்டாக் இருந்தது, இப்போ பாதியா குறைஞ்சு 311 ஸ்டாக்ஸ்ல என்ன சொல்றேன்னா மணி வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்பர் சர்க்கியூட்ல 71, லோயர் சர்க்கியூட்ல 72. செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டா லாஸ்ட் டைம்ல ரெக்கவரின்னு சொல்லலாம், ஐடி அண்ட் எஃப்எம்சிஜியை தவிர. நெக்ஸ்ட் ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் இன்னைக்கே கொஞ்சம் வந்து கிரீன்ல தான் இருந்திருக்கு. ரிலையன்ஸ் 2.50 இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். ஸோ நாளைக்கு வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மாருதி, எம்என்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், ஐடி செக்டார் தவிர மற்ற எல்லா செக்டாரும் இன்னைக்கு வந்து கிரீன். டாப் கெய்னர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எட்டர்னல், அதாவது ஐடி செக்டாரே டவுனு, அதுல வந்து டாப் கெயினுக்கு எட்டர்னல் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து டாப் கெயின்ல வந்து இருக்கு. டாடா ஸ்டீல், எம்என்டம், ஹெச்டிஎஃப்சி லைஃப், பெல் எல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸ். நாளைக்கு டாப் கெய்னர்ஸ் ஸ்டாக்ஸ்ல நான் எதிர்பார்க்கிற ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பா ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி ஏதாவது ஒன்று வந்து நமக்கு வந்து மேலே வந்துடும். ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மேலே வந்துடும். இதனாலனா இந்த ஃபெட் ரேட் கட் டிசிஷனால. டாப் லூசர்ஸ்னா விப்ரோ, இன்ஃபோசிஸ், டாடா கன்சியூம், சிப்லா, பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ். இப்போ எப்படிங்க மூவ்மெண்ட் கொடுக்கும் பேங்க் நிஃப்டி எல்லாம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், இப்போ நிஃப்டி வந்து டோஜி கேண்டில். ஸோ எப்படி நமக்கு புல்லிஷ் சைடு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் வச்சது அப்படின்னா ஸோ அங்கேருந்து வந்து பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வந்து பேங்க் நிஃப்டி,
ஃபின் நிஃப்டி எல்லாத்துலேயுமே வந்து சேம் கான்செப்ட் தான். நமக்கு வந்து டோஜி கேண்டல் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் மட்டும் ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையை நோட் பண்ணிக்கோங்க, ஹையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ஹையை பிரேக் அவுட் பண்ணாலோ இல்லை ஹையை தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டல் வந்து க்ளோசிங் வச்சாலோ புல்லிஷ் வந்து கண்டினியூஷன் வந்து ஆகும். ஓகேங்களா? அப்போ இது வந்து இறங்காதுங்களா, செல்லிங் சைடு வந்து போகாதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு பை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். செல்லிங் நடக்கணும் அப்படின்னா லோவையாச்சும் பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது டோஜி கேண்டலோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். ஹையர் லோ பிரேக் அவுட் பண்ணால் பையர்ஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. லோவை பிரேக் அவுட் பண்ணால் மறுபடியும் வந்து மார்ச் 16th லோ 22,955 வரைக்கும் மறுபடியும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா நிஃப்டி வந்து அதிகபட்சமா நமக்கு 2 கிரீன் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிட்டு தான் இறங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 2 கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெட் கட்டோட நியூஸ் இருக்கறனால இன்னொரு கிரீன் கலர் கேண்டில் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படி இல்லாமல் லோவை பிரேக் அவுட் பண்ணா கண்டினியூஸா மறுபடியும் வந்து டவுன் தான் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாம். இப்போ க்ரூட் ஆயில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேரலல் சேனல்ல கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி மார்னிங்லேயே பார்த்துருந்தோம். இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்போ செல் சைடு பிரேக் அவுட் எந்த இடம் அப்படின்னா 8,591. இப்போதைக்கு வந்து நமக்கு பை சைடு தான் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. அகைன் வந்து 8,931 பிரேக் அவுட் பண்ணி மேலே கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இங்கேருந்து தான் செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் இதை பிரேக் அவுட் பண்ணாம 8,591 பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா இங்க இருந்து 8,314 வரைக்கும் செல்லிங் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூட் ஆயில வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் மார்னிங்லேயே பார்த்தோம் 286.3 தான் நமக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ இப்போவும் 286.3 தான் நமக்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடம் வந்தால் அகைன் அங்கேருந்து ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இப்போ கோல்டோட ரெசிஸ்டன்ஸ் காலையிலேயே பார்த்தது தான். இப்போ 1,57,380ங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு டச் பண்ணிட்டு ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் 1,54,964 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா அகைன் 1,57,380 வந்தால் செல் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சில்வர். சில்வர் ஆக்சுவலி பை சைடு தான். சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹையா பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட 2,62,000 போயிருக்கு. ஸோ மறுபடியும் ஹையா பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக ஒரு 2,000 to 3,000 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நியூஸஸும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் அமெரிக்கா $100 மேலே செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல சில கண்ட்ரிஸை வந்து ட்ரம்ப் வந்து கூப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அதை வந்து ரெஃப்யூஸ் பண்றாங்க. நாங்கள் எதுக்குங்க வரோம், எங்களுக்கா பிரச்சனை, அவங்க தான் எங்க நாடு கப்பலை வந்து விட்டுறன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீங்களாச்சு அவங்களாச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா கட் பண்ணிட்டு போறாங்க மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம். இப்போ அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, US இஸ்ரேல் இந்த 2 கப்பலை மட்டும்தான் நாங்கள் வந்து தாக்குவோம், மற்ற நாடுகள் கப்பலெல்லாம் வந்துட்டு தாராளமாக வந்து எண்ணெய் எடுத்துட்டு போகலாம் வரலாம் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பட் ட்ரம்ப் தான் போயிட்டு இப்போ என்னடா பண்றது, இப்போ ஆயில் வந்து அவங்க சைடு வந்து டிமாண்ட் ஆயிடும் அப்படிங்கறதுனால ஒவ்வொரு கண்ட்ரியா பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு இருக்கிறாரு. அதாவது சைனா, ஜப்பான், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா, இதெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வாங்க கூட உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ரெஃப்யூஸ் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ தேவையில்லாம இவர் கூட போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு இவங்களோட கப்பலையும் அவங்க வந்து தாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி நியூஸ் கலந்து வந்துட்டு இருக்கனால க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் வந்து ஃபிளக்சுவேஷனாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ். நாளைக்கு வந்து பார்க்கலாம். USD இன்னும் அதான் சொன்னால இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேவராக இருக்கு. USD/INR கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கிறதுனால நமக்கு ரேட் கட் டிசிஷன் பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். பட் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.